அக்காலத்தில் அடிமை முறை எங்கும் நிலவியது. ஆபிரகாம் அதற்கு எதிரானவராக திகழ்ந்தார். அவர் சார்ந்த மாநிலத்தில் அடிமை முறைக்கு எதிரான சட்டங்கள் இருந்தபோதிலும் அச்சட்டங்கள் முழுமையாக தெளிவானவையாக இருக்கவில்லை. பலரும் கருப்பின மக்களை வெறும் அடிமைகளாக மட்டுமே கருதிலர். நான்ஸ் அத்தகைய கருப்பின பெண்களில் ஒருத்தி. தன் துன்பங்களை உள்ளுக்குள்ளேயே மறைத்து கொண்டு அவள் அமைதியான எளிமையானதொரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள். ஒருநாள் அவளுடைய எஜமானன் அவளை அழைத்தான். நீ விற்கப்பட்டு விட்டாய் என்று கூறினான். அச்சொற்களை கேட்டதும் அவளுடைய இதயம் கனப்பொழுதில் துயரத்தால் நிரம்பி வழிந்தது. அவளுடைய புதிய எஜமானன் அவளை கருணை ஏதுமின்றி வேலை வாங்கினான். அவளை கொடூரமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கினான். ஆனால் நான்ஸ் மிகுந்த துணிச்சல் கொண்ட ஒரு பெண்மணி. அவன் கீழ் வேலை செய்ய அவள் மறுத்துவிட்டாள். சரியாக அந்த தருணத்தில்தான் ஆபிரகாம் லிங்கன் களத்தில் இறங்கினார். அவர் அவளுக்கு துணையாக நின்றார். அவளுடைய வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார். சற்றும் தளராத உறுதியுடன் அவளுக்கு அருகிலேயே நின்று கொண்டு லிங்கன் அவளுக்காக வாதாடினார். நீதிபதி செவிமடுத்தார். இறுதியில் இவ்வாறு தீர்ப்பளித்தார். லிங்கன் கூறுவது உண்மையே. நான்ஸுக்கு அவளுடைய சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். நீதி வென்றது. இதனைத் தொடர்ந்து அக்காலத்தில் நடைமுறையில் இருந்த சட்ட கட்டமைப்பினுள் அடிமை முறை தொடர்பான பல்வேறு புதிய சட்டங்களை லிங்கன் அறிமுகப்படுத்தினார். ஒரு வலிமையான மாற்றம் அங்கே தொடங்கப் பெற்றிருந்தது. ஒருவரின் தோல் நிறம் எத்தகையதாக இருப்பினும் எந்த ஒரு மனிதனும் இனி ஒருபோதும் விலைக்கு வாங்கப்படவோ அல்லது விற்கப்படவோ கூடாது என்றும் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் லிங்கனுக்கு ஒன்று தெரிந்திருந்தது. இந்த சுதந்திர போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை என்பதுதான் அது. உலகமெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். உண்மை எப்போதும் வெல்லும். மேலும் ஒரு துணிச்சலான குரலுக்கு பலருடைய வாழ்க்கையையே மாற்றியமைக்கும் வல்லமை உண்டு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.